ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. Yes, yes. Okay, good. So, good morning and welcome everyone. ஜென்ரலா நம்ம இந்த மாதிரி செஷன் வைக்க மாட்டோம், ஓரியன்டேஷன் செஷன்லாம் வைக்க மாட்டோம். பட் திஸ் டைம் வந்து how many registration totally? We have 85 registration. ஓ 85. ஆமாம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாஸ் 100 முடிச்சுட்டு இந்த சைக்ளத்தான் 100 முடிச்சுட்டு நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இட் வில் பி குட் இஃப் யூ ஹேவ் அ ஓரியன்டேஷன். ஏன்னா எண்டூரன்ஸ் கான்செப்ட் நிறைய பேருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்ட யாராவது இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறாங்க? நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் சார். குட் இது நல்லா இருக்கேன் ஜி. குட். ஸோ எண்டூரன்ஸ் சார் வெல்கம் வெல்கம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஓட்டுனது இந்த சைக்கிளத்தான் அதெல்லாம் வந்து இட்ஸ் அ ஃபுல்லி சப்போர்ட்டட் ரைட். ஓகேங்களா? ஸோ எண்டூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ செல்ஃப் சப்போர்ட்டட் ரைட். ஓகே. ஸோ செல்ஃப் சப்போர்ட்டட் ரைட் அப்படிங்கிறது வந்து தேர் வில் பி வாலண்டியர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் சிபின்லாம் அனுப்பியிருப்பேன். இந்த கைடு ரைடர்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்க டைம் கிடைச்சதான்னு தெரியல. ஸோ செல்ஃப் சப்போர்ட்டட் ரைட் அப்படிங்கிறது வந்து யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஓகே, இன்க்ளூடிங் ஹைட்ரேஷன், சாப்பாடு, இன்கேஸ் பஞ்சர் ஆகுது, இல்லை ஏதாவது மெக்கானிக்கல் இஷ்யூ ஆகுது, இல்லை மிட் ஆஃப் த ரைட் வந்து இஃப் யூ வாண்ட் டு இஃப் யூ டிசைட் டு குவிட் த ரைட், ஸோ எல்லாமே வந்து யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ரிட்டன். நீங்கள் ஏதோ வண்டி புக் பண்ணி வண்டியில் எடுத்து வரீங்க, பஸ்ஸில் போட்டு எடுத்து வரீங்களா, எல்லாமே யூ ஹாவ் டு டேக் கேர். ஸோ தெர் ஒன்ட் பி எனி பீப்புள் டு சப்போர்ட். சரி, நியர்பையாக இருக்காங்க, நம்ம ஃபுட்டு தருவோம். இந்த ஜென்ரலி வி கிவ் ஒன்லி ஒரு வேலைக்கு தான் ஃபுட்டு தருவோம். இந்த டைம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் தரோம், லஞ்ச் தரோம். ஸோ வாலண்டியர்ஸ் வில் பி தேர். ஸோ ஆனால் இந்த பிரேக்ஃபாஸ்ட் தர இடத்துலையும் லஞ்ச் தர இடத்துலையும் தான் மக்கள் இருப்பாங்க. ஒழிய நீங்கள் ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் அந்த பக்கம் வந்துட்டு நான் இங்கே இருக்கேன், எனக்கு பஞ்சர் ஆகிடுச்சு வாங்கினா வர முடியாதுன்னா தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் அதர் ரைடர்ஸ் இல்லையா? அந்த இடத்துக்கு வரவங்களுக்கு ஏதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அதனால ஜென்ரலி செல்ஃப் சப்போர்ட் ரைடில் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும், என்ன நடந்தாலும் நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து ஓட்டுறீங்க, உங்களுக்கு பஞ்சர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் 4 பேர் சேர்ந்து ஒன்றா ஓட்டிட்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் செல்ஃப் சப்போர்ட்டட். எண்டூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பியூர்லி எ மென்டல் கேம். ஓகே. ஸோ 200ங்கிறது இப்போ நவநீதன் மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு பெரிய மேட்டர்ல, ஏன்னா அவர் நிறைய ஓட்டிட்டு இருக்காரு, ஓட்டினால அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்ட வரீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டிருப்பீங்க, 10லேருந்து 20 30 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் போன ரைடே வந்து உங்களுக்கு பயங்கர டஃப்பாக இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட் 50. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 50க்கு அப்புறம் 50 ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 100 போகும்போது பயங்கர டஃப்பான ரைடாக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் 100 கிராஸ் பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் 200 டஃப்பாக தான் இருக்கும். அப்புறம் ஓட்ட அது பழகிரும், ஈஸியாயிரும். ஓகேவா? த்ரூ அவுட் த ரைடு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரைட் பண்ணுறவங்களுக்கு வந்து இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் அ மைண்ட் கேம். நிறைய இடத்துல வந்து உங்கள் மைண்ட் வந்து உங்களை சொல்லும், வேணாம் முடியல, உன்னால முடியல, குவிட் பண்ணு, ரிட்டர்ன் போயிடலாம் அப்படிலாம் உங்கள் மைண்ட் வந்து உங்களை சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மைண்டோட சேர்ந்து விளாடணும். யூ ஹாவ் டு பிளே வித் யுவர் மைண்ட். இல்லை, நான் ஓட்டுவேன், என்னால் முடியும், நான் முடிப்பேன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டிட்டர்மினேஷன் தான் வந்து எண்டூரன்ஸ். ஓகேவா? ஸோ உங்கள் மைண்டை உங்களால் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா தென் எண்டூரன்ஸ் வந்து அது ஒரு சைக்கிள் ஓட்டுறதுங்கிறதே ஒரு அடிக்ஷன். எண்டூரன்ஸுங்கிறது வந்து ஒன் ஸ்டெப் அபோவ். உங்களால் அப்புறம் நீங்களே நிறுத்த மாட்டீங்க. ஒரு ரைடும் ஓட்டி முடிக்க நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து நான் 300 ஈவெண்ட் ஓட்டும் போது இனிமேல் அந்த எண்டூரன்ஸே ஓட்டவே கூடாது. ஆனால் அந்த 300 ஓட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஆனால் அது முடிச்சிடணும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு தான் நான் அந்த ஈவெண்ட்டை ஓட்டிட்டு இருக்கும் போது என் மைண்ட் செட் இதுக்கு மேலே எண்டூரன்ஸ் வரக்கூடாதுன்னு. ஆனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன ஸ்டாப் பண்ணவே முடியல. இது ஒரு அடிக்ஷன். நெக்ஸ்ட் லெவல் சைக்கிளிங்க்கு அடுத்த லெவல் அடிக்ஷன் இது. ஓகேங்களா? ஸோ யூ வில் ஆக்சுவலி 100% யூ வில் என்ஜாய் த ரைட். ஓகேங்களா? ஸோ எண்டூரன்ஸுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ரேஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும், 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும், ஒரு 15 ஹவர்ஸ் ஈவெண்ட்டை வந்து நான் 10 மணி நேரத்தில் முடிச்சு நான் ஆளாக போய் நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபினிஷராக போகணும் அப்படிங்கிறது இஸ் நாட் தி எண்டூரன்ஸ். எண்டூரன்ஸில் வந்து வி ஆர் நாட் சேயிங் எனி ஒன் ஆஸ் அ வின்னர், வி ஆர் சேயிங் இட் ஆஸ் அ ஃபினிஷர்.
ஸோ ஒரு எண்டூரன்ஸ் ஈவெண்ட்டுக்கும் தெர் இஸ் அ கட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ ட்ரிபிள் டூக்கு வந்து இட்ஸ் அ 15 hours கட் ஆஃப் டைம். நீங்க 10 மணி நேரத்துல அந்த ட்ரிபிள் டூ ஓட்டினாலும் ஒன்று தான், அதே மெடல் தான். 15 ஹவர்ஸ்ல 15 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சாலும் அதே ஃபினிஷர் தான், அதே மெடல் தான். ஓகே, ஸோ எண்டூரன்ஸ் இஸ் ஆல் அபவுட் ஹவு யூ என்ஜாய் த ரைட். ஹவு யூ, ஸோ நீங்க ஆன் த வேல போறது எல்லாத்தையும் இப்போ ரசிச்சுட்டு என்னடா நான் போடுற ஒரு ரூட்டுமே வந்து ஐ ட்ரை டு ஃபைண்ட் சம் நியூ பிளேசஸ். நீங்க அந்த இடத்த பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷனோட தான் நம்ம ரூட் போடுறது. இல்லைன்னா பைபாஸ்ல பிடிச்சி இதே 200 கிலோமீட்டர்ஸ் பிடிச்சி ஜிஎஸ்டியில் போட்டுருந்தேன்னா போய் திண்டிவனத்தில் யூட்டன் போட்டு வந்தீங்கன்னா ட்ரிபிள் டூ வந்திருக்கும், ஈஸியாக போயிட்டு வந்துருக்கலாம். ஆனால் வாட் யூ சி, ஒரு புதுசாக ஒரு பிளேஸை பார்க்கணும், ஒரு வில்லேஜ் ரோட்ஸை பார்க்கணும், ஒரு வயக்காடை பார்த்துட்டு போகணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜிஎஸ்டியில் ஒரு பைபாஸில் ஓட்டும்போது வராது. அதனால நீங்க வந்து அந்த அந்த ரைடை வந்து என்ஜாய் பண்ணி ஓட்ட கற்றுக்கணும். ஓகேவா, நான் ஸ்பீடு நான் 25 உங்க பாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, 25 ஆவரேஜில் ஓட்டுறீங்கன்னா நோ இஷ்யூ. அதையே இன்னொரு ஆள் ஓட்டுறாங்க, அதை நான் எனக்கு ப்ரெஷராக எடுத்துக்கிட்டு நான் ஓட்ட ஆரம்பிச்சேன்னா தட் வில் பி ஸ்ட்ரெஸ். ஓகே, உங்களோட ஸ்பீட் என்ன, உங்களோட கம்ஃபர்டபுள் ஸ்பீட் என்ன? என்னோட ஸ்பீட் கம்ஃபர்டபுள் ஸ்பீட் 20 தான் அப்படின்னா யூ ரைட் இன் 20 ஃபேஸ். ஓகேவா, இன்னொருத்த முன்னாடி போறவங்க 25 ஆவரேஜ் ஸ்பீட்ல போறோம்னா அது அவனோட கம்ஃபர்டபுள் ஸ்பீடா இருக்கும். அதுக்காக நம்ம அவனோட கம்பீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் என்னோட கம்ஃபர்டபுள் ஸ்பீட்ல என்ன ஸ்பீட் இருக்கோ அந்த ஸ்பீட்ல நான் ஓட்டினாவே உங்களால முடிக்க முடியும். இப்போ 222 கிலோமீட்டர்ஸ் நீங்க 15 hours டிவைட் பண்ணீங்கன்னா the average is just 14.8 kilometers per hour. 15 kilometers per hour average speed. ஓகேங்களா, 15 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட்ல நம்ம யாருமே ஓட்ட மாட்டோம். 100 பிடிச்சி 200 வரோம்னா எப்படி அட்லீஸ்ட் ஒரு 20 ஆவரேஜ் ஓட்டுற ஆளுங்களா தான் நம்ம எல்லாமே இருப்போம். ஓகேங்களா, 20 ஆவரேஜ்ல ஓட்டினாவே 222 கிலோமீட்டர்ஸை வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட் இன் 11 hours. அதுக்கப்புறம் கையில வந்து we have 4 hours in hand. அந்த 4 hours நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்றீங்கிறது தான் இங்க மேட்ரு. இந்த 4 hours வந்து யூ ஹாவ் டு யூஸ் இட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் த பிரேக்ஸ் ஆன் த வே. எங்கெங்கெல்லாம் ஹைட்ரேஷனுக்கு நிறுத்துறீங்க அதுக்கெல்லாம் யூஸ் பண்றீங்கிறது தான் வந்து மேட்டர். ஓகேங்களா, ஸோ அந்த பிரேக்ஸை வந்து நீங்க ஷார்ட் பிரேக்ஸா எடுத்து பழகிட்டீங்கன்னா தென் யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் பஃபர். உங்களால ஈஸியா கம்ஃபர்டபுளா வந்து ஈஸியா முடிக்க முடியும். ஓகே நரேஷ், சாரி சொல்லுங்க நரேஷ், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. இல்ல யாரும் ஃபர்ஸ்ட் ரைடு வந்து கேட்டப்போ கை தூக்குனாரு. ஃபர்ஸ்ட் ஆமா ஆமா சார். ஓகே டன். ஓகே, ஸோ ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ரோ பைக்ஸ். ஓகே, இது காட்டுறத விட மேப்லேயே காட்டிடும். ஸோ ஓஎம்ஆர் ப்ரோ பைக்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ ப்ரோ பைக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கேருந்து எடுத்து அப்படியே நேராக அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ரோடை பிடிச்சி அப்படியே கிண்டி வரோம், கத்திப்பாராலேருந்து அப்படியே நந்தம்பாக்கம், போரூர்லேருந்து அப்படியே பூந்தமல்லியிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர். ஓகேங்களா, ஸோ ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடெல்லாம் நல்லா இருக்கு. த்ரூ அவுட் என்டையர் ஸ்ட்ரெச்சுமே ரோடு எங்கேயும் வந்து பேட் ரோட்ஸ் இல்லை, பெருசா நல்ல ரோட்ஸ் தான். ஓகே, ஸோ ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட வி ஹாவ் த ராஜீவ் காந்தி மெமோரியல். ஸோ இதுதான் சிபி. ஸோ சிபின்னு இங்கே ஒன்று கொடுத்துருப்போம். இது நாளைக்கு ரைடு ஸ்டார்ட் அப்போ இந்த பிப் கார்டு வந்து கையில் கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் அட் ப்ரோ பைக்ஸ். ஃபர்ஸ்ட் செகண்ட் சிபி வந்து ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் சிபி. ஸோ செகண்ட் சிபி வந்து ராஜீவ் காந்தி மெமோரியல் 42.1 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ராஜீவ்காந்தி மெமோரியல் தெரியும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அந்த ரோட்ல ஓட்டினவங்களுக்கு. அந்த ரோட்லயே தான் இருக்குது. ஸோ நம்ம போகிற ஆன் ரோட்லேயே ஏதாச்சும் நீங்கள் இன்னும் பெருசாக எஃபர்ட் போட்டு இதை கண்டுபிடிக்கணும், இந்த ஸ்பாட்டை கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இதுதான் அந்த ஸ்பாட். ஓகே,
ஸோ இந்த இடத்துல நின்று ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு இந்த 222 ரைடர்ஸ் குரூப் இருக்கு இல்லையா, யாராவது குரூப்ல இல்லைன்னா அவங்களை வெரிஃபை ஆட் பண்ணிடுவானுங்க ரைடுக்கு முன்னாடி. இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன குரூப்ல ஆட் ஆகலை அப்படின்னா ரைட்ல ஆட் பண்ணி விட்டுருங்க, இந்த ரைடர்ஸ் குரூப்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு 222 ரைடர்ஸ் குரூப்ல வித். ஸோ இப்போ நம்ம இந்த பிப் கார்டு ஒன்று கொடுப்போம். ஓகே, ஸோ பிப் கார்டு ஒன்று கொடுப்போம். இந்த பிப் கார்டில் வந்து இங்கே உங்கள் நேம் இருக்கும், உங்கள் சிசிஐடி எழுதியிருக்கும், இந்த இடத்துல ஒரு சீரியல் நம்பர் ஒன்று, ஒரு நம்பர் ஒன்று போட்டிருப்போம். ஸோ அந்த நம்பர் என்னன்னா நம்பர் என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் இந்த உங்கள் பிப் கார்டில் இங்கே என்ன நம்பர் நோட் பண்ணியிருக்கோம் எழுதியிருக்கோம் அதுதான் உங்கள் நம்பர். ஸோ இந்த ஷீட் நான் இந்த இது முடிச்சோன்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நாங்கள் ஒரு ஷீட் ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ அந்த ஷீட்டில் வந்து இப்போ பிரகதீஷ் வந்து சீரியல் நம்பர் 12. ஸோ ஜென்ரலாக வந்து ரைடு போஸ்ட் அந்த ஃபோட்டோ போஸ்ட் பண்ணும்போது யூ ஹாவ் டு டைப் யுவர் நீங்கள் உங்களோட சிசிஐடியை போடணும். அது ஒரு டைமும் உங்கள் சிசிஐடி நான் வச்சு போடுறது கஷ்டம். ஸோ அதுக்காக நீங்கள் செல்ஃபி எடுத்து போட்டுட்டு சீரியல் நம்பர் 12னு போட்டாலே போதும். ஸோ சீரியல் நம்பர் 12க்கு உங்கள் டைமை மார்க் பண்ணிடுவாங்க வாலண்டியர்ஸ். ஸோ இது வந்து ஆஃப்லைனில் வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்தா நாங்கள் டைமிங் நோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சீரியல் நம்பர் சொன்னாலே ஈஸி. ஒரு டைமும் சிசிஐடி சொல்கிறதுக்கு பதிலாக சீரியல் நம்பர்ஸ் போட்டு உங்களோட செல்ஃபியை போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ செல்ஃபி போஸ்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ஃபோட்டோவாக போடுங்க, குரூப் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ராஜீவ்காந்தி மெமோரியல் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, விச் இஸ் அரௌண்ட் லைக் 41 கிலோமீட்டர்ஸ், 42.1 or 2 kilometers, 42.1 kilometers. ஸோ அங்கேருந்து கிளம்புனீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா செயின்ட் கோபேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க. ஸோ இந்த செயின்ட் கோபன் கம்பெனிக்கு சைடில் நல்ல ஷேடோட நிறைய இடம் இருக்கு. இங்கே தான் மோஸ்ட்லி ஜென்ரல் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க பிரேக்ஃபாஸ்டோட, ஓகேங்களா. ஸோ இதுதான் செயின்ட் கோபைன் கம்பெனி என்ட்ரன்ஸு. இதுக்கு முன்னாடி தான் எங்கேயாவது இருப்பாங்க இந்த ஸ்ட்ரெச்சில். நீங்கள் இந்த ரோட்டில் தான் வருவீங்க, இங்கே வரும்போது இந்த இடத்துல எங்கேயோ ஒருத்தர் இருப்பாங்க. நல்ல ஷேடோட நல்ல இடம், இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஸ்பாட். ஓகே, ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு டக்குன்னு கிளம்புறீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த இது வரைக்கும் நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் பெருசாக ஹெட்விண்ட் தெரியாது, ஏன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுனால. ஸ்ரீபெரும்புதூருக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து காஞ்சிபுரம் வரைக்கும் நல்ல ஹெட்விண்ட் இருக்கும். லக்கிலி லாஸ்ட் 2-3 டேஸாக பெருசாக வெயில் இல்லை, நாளைக்கு அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்ததுன்னா வெயிலேருந்து தப்பிச்சிடலாம். பட் ஹெட்விண்ட் 100% ஹெட்விண்ட் இருக்கும். வண்டி போகிறது போகவே போகாது, அதுக்காக கவலையெல்லாம் படாதீங்க. போகிற ஸ்பீடில் நீங்கள் பாட்டு பெடல் பண்ணிட்டு லோ கியரில் போட்டு பெடல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கே அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 70.7. ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக ஒரு ஃப்ளைஓவர் ஏறும், அந்த இடத்துல ஃப்ளைஓவர் ஏறக்கூடாது. இந்த 69 கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு ஃப்ளைஓவர் ஏறும். ஃப்ளைஓவர் ஏறாமல் சர்வீஸ் ரோடில் கீழே வந்து இந்த இடத்துல காஞ்சிபுரம் போகிறதுக்கான ஒரு ஆர்ச் இருக்கும். ஓகே, இந்த ஆர்ச் இருக்கும், இந்த ஆர்ச்சில் லெஃப்ட் திரும்பணும். ஸோ லெஃப்ட் திரும்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கிராஸ் விண்ட் ஆயிரும், ஹெட்விண்ட் இருக்காது, கிராஸ் விண்டாக இருக்கும். அதில் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். அப்படியே காஞ்சிபுரம் உள்ள வந்து காஞ்சிபுரத்துலேருந்து இந்த பாலாறு ரிவர் பிரிட்ஜை கிராஸ் பண்ணுவீங்க. பிரிட்ஜை கிராஸ் பண்ணி ஒரு 200-300 மீட்டர்ஸ்லேயே வந்து ஐயங்கார் குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஊர், இந்த இடத்துல போர்டு ஐயங்கார் குளம்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துல யூ ஹாவ் டு டேக் அ ரைட். ஸோ இந்த ரைட் எடுத்தீங்கன்னா தான் அந்த நடவாவி அந்த ஸ்பாட்டுக்கு போக முடியும். அதில் உள்ள பூந்து உள்ள வந்தீங்கன்னா நடவாவி கிணறு. இது ஒரு ஐஸ் இது கோயில் மாதிரிலாம் இருக்காது, சும்மா ஒரு சாதாரண ஒரு இடம் தான்.
இந்த ரோட்ல தான் வருவீங்க. இதுதான் அந்த ஸ்பாட்டு. ஓகேங்களா? இதுதான் அந்த ஸ்பாட்டு. ஸோ இது இந்த கேட் மூடி இருந்தாலும் மூடி இருக்கும், ஓப்பன்ல இருந்தாலும் இருக்கும். பட் நோ வரி, இது வழியா உள்ள பூந்துக்கலாம். இந்த 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 பில்லருக்கா ஒட்டியே உள்ள பூந்து உள்ள போய்க்கலாம். ஸோ நீங்க உள்ள கூட இந்த இந்த வெல்லுக்குள்ள உள்ள போய் பார்க்கலாம், இதை சுத்தி பார்க்கலாம், போட்டோ எடுங்க. இங்க ஒரு ஃபோட்டோ வாலண்டியர் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ போட்டோ எடுக்கிறதுக்காக நல்ல போட்டோஸ் வரும். ஸோ போட்டோ எடுத்துங்க. அண்ட் இந்த இடத்துல யூ ஹாவ் டு டேக் அ செல்ஃபி அண்ட் போஸ்ட் இட் இன் குரூப். ஓகேவா? ஸோ இதை முடிக்கிறீங்க. இதை முடிச்சுட்டு அந்த ரோடு அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா, வந்ததை அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா ஒரு ரவுண்டு போய் சுத்திட்டு வந்து மறுபடியும் இதே காஞ்சிபுரம் வந்தவாசி ரோடு மீட் பண்ணிடும். மீட் பண்ணி மறுபடியும் அப்படியே கண்டினியூ ஆக வேண்டியதான் அன்டில் மானாம்பதி. இந்த ஊர் பேர் வந்து மானாம்பதி. ஸோ இந்த ஸ்ட்ரெச் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இங்கே இப்போ நார்மலாக ஆவரேஜாக ஒரு 20 ஸ்பீடில் போகிறாங்கன்னா அரௌண்ட் லைக் ஒரு 10 to 11 இங்கே இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெச்சில் வரும்போது இந்த மங்கள் இதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா இந்த மகேந்திரா எஸ்யூவி ட்ராக் இருக்கும். அதை தாண்டி ஒரு டீ கடை ஒன்று வரும். ஸோ இந்த இடத்துல நிறைய டீ கடை இருக்கு. இந்த இடத்துல ஏதோ ஒரு யூ கேன் பிளான் அ ஹைட்ரேஷன் பிரேக் ஹியர். ஸோ அதை முடிச்சுட்டு மானாம்பதி வரீங்க. மானாம்பதியில் மறுபடி லெஃப்ட் திரும்புறீங்க. இந்த லெஃப்ட் திரும்பினதுக்கப்புறம் உங்க மறுபடி டெயில் விண்ட் ஆயிரும், ஜாலியாக ஓட்டலாம். வந்து உத்திரமேரூர். ஸோ உத்திரமேரூர் வந்தீங்கன்னா, உத்திரமேரூர் வந்து வரும்போதே இந்த இடத்துல கோயில் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா. இந்த ரோட்ல வரும்போதே உங்களுக்கு கோயில் தான், இந்த கோயில் தெரியும். இந்த கோயில்ல நேரா அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட்டு திரும்பணும். இதுல போயிட்டு எண்டு போயிட்டு ஸோ இந்த இடத்துல இப்படி ரைட்டு திரும்பும். ரைட்டு திரும்பி மறுபடியும் இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் வரும். இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் வரும், காட்டிடுறேன். ஸோ ஆமா, இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட், இந்த இடத்துல சக்தி பவன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட், உத்திரமேரூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்ல ஐயர் உணவகம் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். ஓகேங்களா? நேரா வருவீங்க. நேரா வந்து லெஃப்ட்ல ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் போனீங்கன்னா ஐயர் உணவகம்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கதான் நமக்கு வந்து லஞ்ச் பாயிண்ட். இப்போ நம்ம ஸ்பீடா போறவங்க இருக்காங்க, நான் ஒரு நான் 10-11 மணிக்கே போயிட்டேன் அப்படின்னா மேபி லஞ்ச் வந்து நான் 11 o'clockல இருந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். இன்கேஸ் லஞ்ச் ரெடி ஆகல அப்படின்னா என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? ஏதாவது டவுட்டு இது வரைக்கும்? இதுக்கெல்லாம் பே பண்ணுமா ஜி நம்ம? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் பே பண்ண தேவையில்லை. நீங்க நடுவில் எங்கேயாவது நிறுத்தி ஜூஸ் குடிக்கிறீங்க, அதெல்லாம் வந்து யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். சேர்ந்து கை தட்டுறாரு. ஸோ நடுவில் நிறுத்தி நீங்க டீ காஃபி குடிக்கிறீங்க, ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா அதெல்லாம் உங்க சொந்த காசு. ஆக்சுவலா கை தட்டணும்னு நினைச்சது வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க சரவணன். அதுக்காக கை தட்டுறதுக்காக எமோஜி எடுத்தேன். பட் ஃபாலோ அப் கொஸ்டினும் அப்படியே சிங்க் ஆயிடுச்சு. சரி, ஓகே, பொதுவா தட்டி விடுவோன்னு தட்டிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட். இது ரோட்டு மேல இருக்காது இந்த ஹோட்டலு. பட் நீங்க இந்த ஸ்பாட் வந்தீங்கன்னா 118 கிலோமீட்டர்ஸ் கரெக்டா இந்த கோயில்ல இருந்து கரெக்டா அந்த கோயில நீங்க கோயில்ல இருந்து நேரா வந்து லெஃப்ட் சைட்ல இந்த பஸ் ஸ்டாண்டோட இந்த ஷெட் இருக்கும். அந்த ஷெட்ல லெஃப்ட் திரும்பினா ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ல ரைட் சைட்ல ஹோட்டல், இந்த ஹோட்டல் இருக்கும், ஐயர் உணவகம். நாங்க போன வாரம் தான் நான் போய் ரெக்கி ஓட்டிட்டு வரும்போது சாப்பிட்டு வந்தோம். சாப்பாடு சூப்பரா இருக்கு, அன்லிமிட்டெட் மீல்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்றீங்க, அப்படியே வெளியே வந்துட்டு கண்டினியூ பண்றீங்க. அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா நெல்வாய் அப்படின்னு ஒரு ஊர் வரும். நெல்வாய் கிராஸ் ரோடு அப்படின்னு ஒரு இடம் வரும், ஒரு ஜங்ஷன் வரும். அந்த இடத்துல ரைட்டு திரும்பணும். ஸோ இந்த ரைட்டு திரும்பினீங்கன்னா லாஸ்ட் இயர் யாராவது ட்ரைஹில்ஸ் ஓட்டியிருந்தீங்கன்னா இந்த ரோட்ல ஓட்டியிருப்பீங்க. யாராவது ட்ரைஹில்ஸ் ஓட்டின ஆள் இருக்காங்களா? ட்ரைஹில்ஸ் 222 ஓட்டின ஆள் இருக்குங்களா இங்க? இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரோடு எடுத்தீங்கன்னா இந்த ரோடு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு வில்லேஜ் ரோடு, 2 சைடு மரம், நல்ல ரோடு சூப்பராக இருக்கும். ஸோ நேராக வந்தீங்கன்னா அப்படியே வந்துட்டே இருக்க வேண்டியதான். கடைசியாக வந்து இந்த இடத்துல ஜிஎஸ்டி டச் பண்ணுவீங்க.
ஜிஎஸ்டியை டச் பண்றதுக்கு ஒரு ஒரு 50 மீட்டர் 100 மீட்டருக்கு முன்னாடி வாசம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். இதுதான் ஜிஎஸ்டி, இந்த இடத்துல ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த வாசம் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். இந்த இடத்துல மறுபடியும் ஒரு செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்து குரூப்ல போஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்பாட் வந்துட்டீங்கன்னா ஜிஎஸ்டியை டச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட் டெயில் விண்டு, வண்டி அது பாட்டுக்கு பறக்கும். நீங்களே நில்லுன்னு சொன்னாலும் போகாது, அது பாட்டுக்கு போகும். இந்த இடத்துல செங்கல்பட்டுல மட்டும்தான் இந்த டோல்கேட் வரைக்கும் ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு ஏறி ஏறி இறங்கும். அந்த பரனூர் டோலை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வண்டி பரன்னு பறக்கும். அப்படியே கண்டினியூ பண்ணி வண்டலூர் வந்துருங்க. வண்டலூர்ல ஃப்ளைஓவர் ஏம கீழே வந்து வண்டலூர் ஜூ கிட்ட ரைட்டு திரும்பணும். ஸோ எத்தனாவது கிலோமீட்டர்னா 182.5 கிலோமீட்டர்ஸ். ஸோ அந்த இடத்துல ரைட்டு திரும்பணும். ரைட்டு திரும்பி அப்படி நேராக வந்தீங்கன்னா விஐடி காலேஜ் 192ல விஐடி காலேஜ் 191.8 விஐடி காலேஜ். விஐடி காலேஜில் நின்று ஒரு ஃபோட்டோ போடுறீங்க. விஐடி ஃபோட்டோ மிஸ் பண்ணிட்டேன். ஸோ விஐடி காலேஜ் முன்னாடி ஒரு ஃபோட்டோ போடுறீங்க. போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா நேராக வந்து கேளம்பாக்கம் ஓஎம்ஆர் கனெக்ட் ஆகும். ஓஎம்ஆரில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நேராக ப்ரோபைக்ஸ் தான். ஓகேவா? ஸோ கேளம்பாக்கத்துக்கு அப்புறம் ஓஎம்ஆரில் தெர் ஆர் பாசிபிலிட்டி டிராஃபிக் கன்ஜெஷன் இருந்தாலும் இருக்கலாம். அன்னைக்கு நாங்கள் வந்தப்போ லக்கிலேயே பெருசாக டிராஃபிக் இல்லை, எக்ஸப்ட் சோழிங்கநல்லூர் ஜங்ஷனில் மட்டும் ஒரு சின்ன டிராஃபிக் இருந்தது. மற்றபடி ஓஎம்ஆர் கிளியராக தான் இருந்தது நாங்கள் போன வாரம் சண்டே ஓட்டும் போது. பட் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் மேக் ஷூர் ஒரு 1/2 hour to 45 minutes வந்து ஒரு பஃபரோடய ஓட்டிட்டு வாங்க, ஸ்லோவாக ஓட்டுறவங்க. அப்போதான் இந்த டிராஃபிக்கை மேனேஜ் பண்ண முடியும் உங்களால். ஓகே. ஸோ ஓஎம்ஆரில் வந்துட்டு நேராக ப்ரோபைக்ஸ் வந்துருங்க. ப்ரோபைக்ஸ் வந்துட்டு ஃபினிஷ் பாயிண்ட் வந்தால் முடிஞ்சிச்சு. அங்கே வந்து ஃபினிஷ் பாயிண்டில் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்போ சிபிஐ ரீச் ஆகிறீங்களோ போன சிபிஐ ரீச் ஆன உடனே அடுத்த செகண்டே ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிடுங்க. லேட் பண்ணாதீங்க. இன் கேஸ் ஆஃப் டிலே, லேட்டாக வருது, ஃபோட்டோ வரல அப்படின்னா அதுக்காக என்ன பர்பஸ்க்காக டைம் ஸ்டாம்ப் கேமரான்னு ஒன்று போட சொல்லியிருப்பேன். ஸோ அதை நான் அடுத்து கோ த்ரூ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்னென்ன திங்ஸ் வந்து கேரி பண்ணணும் அப்படின்னா ஹெல்மெட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைட். ஏன்னா நீங்கள் 5:30 ஸ்டார்ட் பண்ணுறீங்க, லைட்டாக இருட்டாக இருக்கும். நைட்டு 8:30 மணி வரைக்கும் ஓட்ட போகிறோம். ஸோ இது டூ நைட்ஸுங்கிற மிஸ். இது போன வருஷம் 555 போட்டது, அதனால இது சேர்ந்து வந்துச்சு. இது இக்னோர் பண்ணுங்க. ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 hours ஆகுது, ஒரு 4 hours ஆகுது எரியிற மாதிரியான ஒரு லைட் இருந்துன்னா பெட்டர். ஓகேவா? பட் இதுக்கப்புறம் ரைட்ஸ் போகும்போது நிறைய நேரம் ஏரியா லைட்ஸ் வேணும், இல்லை பவர் பேங்க்ஸ் கையில் இருக்கணும். ஸோ இது வந்து 8:30 வரைக்கும்னால அது வரைக்குமா இருக்கு பேக்கப் இருக்கிற லைட்ஸாக பார்த்து வச்சுக்கோங்க. ரிஃப்ளெக்டர் வெஸ்ட்டு, ஹெல்மெட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைட், சிசிஐடி, பிப்கார்ட், இதெல்லாம் மேண்டேட்ரி. ஓகேங்களா? இது இல்லாமல் ரைடு ஓட்ட வந்தால் அலோவ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து சாரி மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போவே சொல்லிடுறேன், அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஹெல்மெட் இஸ் மேண்டேட்ரி, ரிஃப்ளெக்டர் வெஸ்ட்டும் இஸ் மேண்டேட்ரி. ஏன்னா நீங்கள் நைட் டைம்லையும் ஓட்ட போகிறீங்க. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ரூல். அது இல்லாமல் அலோவ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் வெரி ரிஸ்கி. சார் பிப்கார்ட் நீங்க கொடுப்பீங்க இல்லையா, இல்லை நாங்கள் பிப்கார்ட் நாங்கள் கொடுத்துருவோம். இந்த காட்டணும் இல்லையா பிப்கார்ட்னு ஒன்று. ஓகே. ஸோ இதுதான் பிரிண்ட் பண்ணி கொடுப்பேன். இதை யூ ஹேவ் டு கீப் இட் இன் யுவர் சேடல் பேக். ஓகே. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம். இப்போ ரிஃப்ளெக்டர் வெஸ்ட் இல்லை அப்படின்னா ப்ரோபெக்ஸ்லாம் அங்கே வாங்கிக்கலாம் ஸ்பாட்டில். பட் இட் வில் பி எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச இன்னைக்கே எங்கேயாவது வாங்குறதுனாலும் வாங்கிடுங்க. ஸோ அதுக்கப்புறம்லாம் எல்லாமே ஆப்ஷனல். சர்வீஸ்டு பைக் இருக்கிறது நல்லது. மேக் ஷூர் யூ ஹேவ் அட்லீஸ்ட் 2 ஸ்பேர் டியூப். பஞ்சர் ஆச்சுன்னா மாற்றுறதுக்கு டயர் லிவர்ஸ் அந்த டூல் கிட் ஃபுல்லாக வச்சுற மாதிரி மேக் ஷூர் யூ ஹேவிங் த டூல் கிட். அப்புறம் 2 வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இன் கேஸ் ஆஃப் வெயில் அடிச்சுது அப்படின்னா 2 வாட்டர் பாட்டில் வேணும். குடிக்கிறதுக்கு ஒன்று வேணும், இன்னொன்று மேலே ஊற்றிக்கிறதுக்காக ஒன்று வேணும். நல்ல பயங்கர வெயில் அடிச்சுன்னா நான் மேலே தான் பாடியில் தான் மேலே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டே தான் ரைட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ யாருக்காவது நிறைய வேர்க்கும் கிராம்ப் வரும் அப்படின்னா மேக் ஷூர் ஹேவிங் எலக்ட்ரோலைட்ஸ்.
ஓகே. ஸோ பவர் பேங்க், மொபைல் ஃபோன் ஃபுல்லி சார்ஜ், பவர் பேங்க் வேணுனாலும் எடுத்துங்க வித் நெசசரி கேபிள். ஜிபிஎஸ் டிவைஸ் வச்சு பைக் கம்ப்யூட்டர் வச்சுக்கோங்கன்னா பைக் கம்ப்யூட்டர், இல்லைனா மொபைல்லே ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அது எதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரூட் இருக்கு இல்லையா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறவங்களுக்கு வந்து எந்த ரூட்ல போகணுங்கிறது இப்போ நான் வாக் த்ரூ பண்ணிட்டேன். ஆன் த ரோட்ல வந்து நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிங்க, எங்கே எத்தனை கிலோமீட்டர்ல திரும்புது எல்லாம் ஒரு டைம் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ரூட்டை வந்து இப்போ நீங்கள் வந்து நான் ஜிபிஎக்ஸ் ஃபைலாகவும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன், ரைடர்ஸ் குரூப்பில் போடுறேன். ஸோ இந்த இதை வந்து எக்ஸ்போர்ட் ஆஸ் அ ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஜிபிஎக்ஸாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஜிபிஎக்ஸ் ஃபைலாக டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப் பைக் ஜிபிஎக்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை வந்து நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, ஐஃபோன்லேயும் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜிபிஎக்ஸ் ஃபைலை அங்கே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேஜஸாகவே கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் ஆப் அது. ஸோ அதை போயிட்டு செலக்ட் ரூட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் ரூட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ரூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து நீங்கள் ஜிபிஎக்ஸ் ஃபைலாகவும் அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, இந்த யூஆர்எலை அப்படியே என்டர் த வெப்சைட் அட்ரஸ் கொடுத்தீங்கனாலும் அதை எடுத்துக்கும். எடுத்து சப்மிட் அந்த யூஆர்எல் கொடுத்துட்டு இல்லை நீங்கள் ஃபைலாகவே ஜிபிஎக்ஸ் ஃபைலாக வச்சிருக்கீங்கன்னா யூஸ் த ஜிபிஎக்ஸ் ஃபைல் ஃப்ரம் டிவைஸ்னு கொடுத்து அந்த ஃபைல் அப்லோட் பண்ணிக்க. ஸோ கொடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா ஈவன் வந்துடும் நடவாவி 222 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஆல் ரூட்ஸில் இந்த இடத்துல காட்டும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் ரைடிங். ஸோ இந்த மேப் ஃபுல் மேப் இந்த மேப்பை நீங்கள் அப்படியே ஃபோனில் பார்க்கலாம். இந்த மேப்பை வந்து ஃபோனில் இந்த மாதிரி காட்டும். ஸ்டார்ட் ரைடிங் கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து அந்த ஏரோ வந்து அப்படியே மூவ் ஆகணும். நீங்கள் போக போக அந்த ஏரோவை பார்த்துட்டு நீங்கள் போய்க்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணும்போது மொபைல் மவுண்ட் வச்சு பார்த்துட்டு நீங்கள் போக முடியாது இல்லையா. அதனால நீங்கள் ஒரு டைம் ரைடை வந்து ஸ்டடி பண்ணிக்கிங்க, எந்த இடத்துல லெஃப்ட் திரும்பணும், எத்தனாவது கிலோமீட்டர்ல லெஃப்ட் திரும்பணும், அதெல்லாம் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா, நிற்கும் போதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரைடு ஓட்டும் போது. ஸோ தட் நீங்கள் வேற ஒரு ரூட்டில் போக மாட்டீங்க, தப்பான ரூட்டில். நம்ம இந்த ரூட் நம்ம டிஃபைன் பண்ண ரூட்ல தான் ஓட்டணுங்கிறது மேண்டேட்ரி. நீங்கள் பாட்டுக்கும் இந்த முடிஞ்ச வரைக்கும் நான் எங்கெங்கெல்லாம் ஷார்ட் கட் இருக்கோ அந்த இடத்துல சிபி போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல காஞ்சிபுரத்துலேருந்து நம்ம ஆக்சுவலி நீங்கள் யூ கேன் கம் ஹியர் டைரக்ட்லி. ஓகேவா, உத்திரமேரூர் வரலாம். நீங்கள் பாட்டுக்கும் உத்திரமேரூருக்கு இப்படி டைரெக்டாக எடுத்து வந்துட்டீங்க. நீங்கள் இந்த ரூட் வந்து பைக் ஜிபிஎக்ஸோ இல்லை டிவைஸ் பார்த்து ஓட்டுங்க. கூகுள் மேப்பில் எடுத்து ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்னு போட்டு கூகுள் மேப்பில் போட்டோ இல்லை காஞ்சிபுரம்னு போட்டு ஓட்டாதீங்க. அது வந்து ஷார்ட்கட்ஸ் காட்டும். அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த ரூட்டை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் பாட்டுக்கு எங்கேயாவது ஷார்ட்கட் எடுத்து நீங்கள் பாட்டு போயிட்டீங்கன்னா, இப்போ இந்த காஞ்சிபுரத்துலேருந்து உத்திரமேரூர் இப்படியே நேராக வந்துட்டீங்கன்னா இங்கே ஒரு சிபி இருக்கு, அந்த சிபியை மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் ரைடு ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு சிபியில் ஒரு சிபிக்கே வராமல் ரைடு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூ வில் பி கன்சிடர் அஸ் அ டிஸ்குவாலிஃபைட். நீங்கள் 200 கிலோமீட்டர் ஓட்டு இருந்தாலும் மெடல் கிடைக்காது. ஸோ இந்த 4 இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்திருக்கணும். இந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் ஃபோட்டோ போட்டிருக்கணும். ராஜீவ்காந்தி மெமோரியல், நடவாவியல், வாசம் ஹாஸ்பிட்டல், விஐடி, இந்த எல்லா இடத்துக்கான ஃபோட்டோ நீங்கள் குரூப்பில் கண்டிப்பாக போட்டிருக்கணும். குரூப்பில் ஃபோட்டோ போடல அப்படின்னா மெடல் கொடுக்க மாட்டாங்க ஃபினிஷ் பாயிண்ட்ல. சரியா? ஸோ இந்த டாக்குமெண்ட் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஈஸி ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜிபிஎக்ஸ் ஃபைலையும் அப்லோட் பண்ணிடுங்க. சிமிலர் டு தட் யூ ஹேவ் அ டைம் ஸ்டாம்ப் கேமரா. நார்மல் கேமராலே நீங்கள் சும்மாவே எடுத்து போடலாம். என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இதில் வந்து இந்த கேமராவில் வந்து டைம் ஸ்டாம்ப் கேமராவில் போய் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த கேமராலேயே வந்து யூல் ஹேவ் நீங்கள் நேம் போட்டுக்கலாம், உங்களோட சிசிஐடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு அந்த லொக்கேஷனை அந்த கேமராவே காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நடவாவியல்ல இருக்கீங்க, காஞ்சிபுரம் இருக்கீங்கன்னா அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் அது அந்த ஆப்லேயே தெரியும், என்ன டைம் எல்லாமே தெரியும். தட் விச் வி கேன் ஆக்சுவலி கஸ்டமைஸ். ஸோ இதுவும் வந்து டைம் ஸ்டாம்ப் கேமரா ஆண்ட்ராய்ட்லேயும் ஐஃபோன்லேயும் இருக்குது. ஸோ கேமரா அக்சஸ், லொக்கேஷன் அக்சஸ், அக்சஸ் டு த ஃபோட்டோஸ் கொடுக்கணும் நீங்கள் ஆப்க்கு. அதுக்கப்புறம் யூ கேன் கான்ஃபிகர் த டேட் அண்ட் டைம் ஃபார்மேட், என்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணும் அதை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன், இந்த டைம் ஸ்டாம்ப் அதெல்லாம் எந்த இடத்துல வரணும், ஃபோட்டோ ரைட்டில் வரணுமா, லெஃப்ட்டில் வரணுமா, கீழே வரணுமா, மேலே வரணுமா, எதை வேணால் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஃபாண்டு, பேக்ரவுண்ட், இது எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போயிட்டு உங்களோட நேமையும் சிசிஐடியும் ஆட் பண்ணிடுங்க.
ஓகே. ஸோ ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து இன்கேஸ் நீங்க ஒரு ஒரு ஸ்பாட் போறீங்க, எக்ஸாம்பிள் இந்த நடவாயுவில் வரீங்க, ஒரு 10:30 மணிக்கு வரீங்க, போட்டோ எடுத்து நீங்க போஸ்ட் பண்றீங்க. ஆக்சுவலி இந்த ரூட்ல த்ரூ அவுட் த ரூட் எல்லா இடத்துலயும் டவர் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நீங்க மொபைல் டேட்டா ஆன் பண்ணாம வச்சுட்டீங்க, டவர் இல்லை, அதனால போட்டோ போகல அப்படின்னா நீங்க நார்மல் போன்ல போட்டோ எடுத்து அனுப்பியிருந்தீங்கன்னா நீங்க எத்தனை மணிக்கு எடுத்தீங்க என்னன்னு தெரியாது. பட் அதே டைம் ஸ்டாம்ப் கேமரா எடுத்தீங்கன்னா நீங்க போட்டோ எடுக்கும்போது என்ன டைமோ என்ன இடத்துல இருந்து எடுத்தீங்கன்னு தெரியும். ஸோ இன் கேஸ் ஆஃப் டவுட் நீங்க இந்த இடத்துல போட்டோ நான் வந்தேன், நீங்க போட்டோ லேட்டா போட்டோ டேட்டா ஆஃப்ல இருந்ததுனால போகல அப்படின்னு சொன்னீங்கன்னா வி கேன் வெரிஃபை தட் ஈஸிலி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு சிபிக்கும் ஒரு கட் ஆஃப் டைம்னு இருக்கு. ஓவரால் 15 hours கட் ஆஃப் டைம்ங்கிற மாதிரி ஒரு ஒரு பிளேஸுக்குமே ஒரு கட் ஆஃப் இருக்கு. இப்போ ராஜீவ்காந்தி மெமோரியல் வந்து யூ ஹாவ் டு கிராஸ் பை 8:20. நடவாயுவில் வந்து யூ ஹாவ் டு கிராஸ் பை 11:08. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கட் சிபி பாயிண்ட்டுக்கும் தேர் இஸ் அ கட் ஆஃப் டைம் அண்ட் ஃபைனல் கட் ஆஃப் டைம் இஸ் 8:30. 5:30 ஸ்டார்ட் பண்றோம், 8:30 முடிக்கிறோம். இன்கேஸ் நீங்க வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் வரதுக்கு 5:30 என்னால வர முடியல, ஐ எம் கமிங் பிட் லேட் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, வில் வெயிட் டில் 6:30. 6:30 மேல வந்தீங்கன்னா தான் அலோவ் பண்ண மாட்டோம். அதுக்கு மேல வந்து நீங்க அலோவ் ஓட்டுறீங்கன்னா ஓட்டுங்க, நான் விட்டுருவோம். பட் நீங்க கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி ஓட்டிட்டு வரணும். பட் வாலண்டியர்ஸ் இருக்க மாட்டாங்க, அதனால வி ஹேவிங் திஸ் 1 hour கட் ஆஃப் டைம். ஓகேவா? ஸோ ஓவரால் கட் ஆஃப் டைம் வந்து 15 hours கெட்டிங் ஓவர் பை 8:30. ஓகே. அதே மாதிரி இண்டிவிஜுவல் கட் ஆஃப்ஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு கட் ஆஃப் ஒரு சிபிக்கு நான் லேட்டா போயிட்டேன் அப்படின்னா டிஸ்குவாலிஃபைடா அப்படின்னா நோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாசம் ஹாஸ்பிட்டல் 2:50க்கு பதிலாக 3 o'clock வந்துட்டேன், அப்போ நான் டிஸ்குவாலிஃபைடானா இல்லை. நீங்க ஓவரால் கட் ஆஃப் டைம்ல வந்துட்டீங்கன்னா ஓகே. ஒரு சில டைம் வந்து ஒரு ஸ்ட்ரெச் கஷ்டமா இருக்கும், அப்போ ஸ்லோ ஆயிருவீங்க, அந்த 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 கட் ஆஃப்ல போக முடியாது. இந்த கட் ஆஃப் டைம்லாம் எதுக்குன்னா there are instances we have seen ஒரு ரைடர் எல்லா சிபிக்கும் லேட்டா வந்திருப்பாங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டா வந்திருப்பாங்க. ஆனா கடைசி ஃபினிஷ் பாயிண்ட் மட்டும் கரெக்டா 8:30 உள்ள வந்துருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது வண்டியில் தூக்கி போட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இன் கேஸ் ஆஃப் எங்களுக்கு டவுட் வருது, இவன் இந்த இதில் லேட்டா வந்தான், த்ரூ அவுட் லேட்டா வந்துட்டு ஃபினிஷ் பாயிண்ட் ஆன் டைம் வந்துட்டான் அப்படின்னா அப்ப நாங்க வந்து வி மே ஆஸ்க் யூ டு ஷோ தி மேக் ஷூர் யூ ஆர் ரெக்கார்டிங் த ரைட். ஸ்ட்ராவால டெஃபினட்டா அந்த ரைடு ரெக்கார்ட் பண்ணும். இன் கேஸ் ஆஃப் டவுட் வருது அப்படின்னா ஸ்ட்ராவா ரெக்கார்டிங்க காட்ட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து வி ஆர் ரைடிங் ஃபார் அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்க இந்த ரைடை முடிக்கணுங்கிறதுக்காக ஏதாவது வண்டியை பிடிச்சி வரதோ, பைக்கு பிடிச்சிட்டு வரதோ, இல்லை கார்ல தூக்கி போட்டு வரதோ அதெல்லாம் பண்ணாதீங்க, விச் இஸ் நாட் அலவுட். நாங்க பார்த்தோம் அப்படின்னா யூ வில் பி டிஸ்குவாலிஃபைட். ஓகேவா? சரி, அட் த எண்ட் ஆஃப் த டே வி ஆல் ஆர் ரைடிங் ஃபார் அவர் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். மெடலுக்காக ஓட்டல. கரெக்டா? இந்த 200 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும்னா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும், அதுக்காக தான் ஓட்டுறோம் இல்லையா? அந்த ஒரு மெடலுக்காக நம்ம ஓட்டல. அந்த மெடலை நீங்க வந்து ஓட்ட முடியலன்னு ஒரு கார்ல ஒரு ஆட்டோல தூக்கி போட்டு ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்து நீங்க வந்துட்டு மெடலை வாங்கினீங்கன்னா மெடலை வாங்கிருவீங்க. நாங்க கண்டுபிடிக்கல, நீங்க மெடலை வாங்கிருவீங்க. ஆனா அந்த மெடலை ஒரு டைமும் பார்க்கும்போது உங்களுக்குள்ள உறுத்தும், இந்த நம்ம ஆட்டோல வந்தானே இதை நம்ம இதை ஃபினிஷ் பண்ணோம் அப்படியே உங்களுக்குள்ளே உறுத்தும். இட் நாட் கிவ் யூ ஹாப்பினஸ். ஓகேவா? சரி, அதுக்கு நீங்க குவிட் பண்ணிட்டு போயிடலாம். நான் குவிட் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க எனி இன்ஸ்டன்ஸ் நீங்க உங்களால முடியலன்னா கூட ரைடு ஓட்டுறது கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா குவிட் பண்ணிட்டு நீங்க ரிட்டர்ன் வர்றது கஷ்டம். அதுக்கு பொறுமையா ஓட்டிட்டு வந்து நீங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தலாம். ஓட்டிட்டு வர்றது ஈஸி தேன் குவிட் பண்ணிட்டு ஒரு வண்டியை பிடிச்சி காசை செலவு பண்ணி 5,000 6,000 செலவு பண்ணி வண்டிக்கு கொடுத்து காசு எடுத்துட்டு வர்றதுக்கு அழகா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம். ஓகேவா? ஸோ அட் எனி இன்ஸ்டன்ஸ் குவிட் பண்ணணும் அப்படிங்கிற மட்டும் யோசிக்காதீங்க, ஃபினிஷ் பண்ணணுங்கிற அந்த மைண்ட் செட்டோட வாங்க. ஓகே. ஸோ சிபிஎஸ் பத்தி சொல்லிட்டேன், டைம் ஸ்டாம்ப் ஆப் பத்தி சொல்லிட்டேன். இது எல்லாமே சொல்லிட்டேன். வேற என்ன இருக்கு? ஸோ அவ்வளவுதான். இந்த கட் ஆஃப் டைம் சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ கட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 8:30க்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு, அப்போ என்ன பண்ணுவீங்க? எனக்கு மெடல் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னா மெடல் கொடுப்போம். 10 மணி வரைக்கும் 15 hours 10%, 1.5 hours. 1.5 hours
வந்து ஹவர்ஸ் வரைக்கும் இஃப் பீப்புள் ஆர் ரைடிங் அண்ட் ஸ்டில் கம்ப்ளீட்டிங் தே வில் பி கிவன் த மெடல். ஓகேவா? என்னன்னா 8:30ங்கிறது கட் ஆஃப், தட் இஸ் ஃபார் ஆன் டைம் ஃபினிஷர்ஸ். ஆன் டைம் ஃபினிஷ் பண்ண முடியல, ஆனா நான் ஸ்டில் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் டு அப்ரிஷியேட் த பர்சன் வி ஸ்டில் கிவ் த மெடல். ஓகே, என்னன்னா இந்த 222, 333, 444 அண்ட் 555 இந்த 4ஐயும் முடிச்சா we call the person as epic enduro. அந்த எபிக் எண்டூரோ சீசன் முடிச்சதுக்கு அப்புறம் we give a memento. ஸோ இந்த எல்லா மெடலையும் வைக்கிற மாதிரி ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி நம்ம யூஸ்வலாக அது ஒரு 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 ஃபெலிசிடேஷன் ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று வச்சு எல்லாரையும் யாரெல்லாம் எபிக் எண்டூரோ முடிச்சிருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சு அந்த மொமெண்டோ வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. நீங்க லேட் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, இப்போ 8:30 போல 9 o'clock முடிச்சிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி மார்க்ட் அஸ் அ லேட் ஃபினிஷ், பட் ஸ்டில் த மெடல் வில் பி கிவன். ஓகேவா? நான் பட் இந்த ஒரு 222 லேட் ஃபினிஷ் பண்ணிட்டாங்கிறதுக்காக it doesn't mean that you cannot earn the epic enduro. You still have one more epic enduro in November, one more 222 in November. It's the same thing. ஸோ நமக்கு 2 சீசன் இருக்கு, 2 செட்டு, ஒரு 222, 333, 444, 555 ப்ரோ பைக்ஸ்ல ஸ்டார்ட் பண்றது ஒரு செட்டு, இன்னொரு செட்டு மோஸ்ட்லி அண்ணா நகர் ஜேபிசில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ 2 செட் இருக்கு. 2 செட்ல யூ கேன் மிக்ஸ் அண்ட் ரன் ரைட். இப்போ நான் சீசன் 1 இப்போ வந்து ப்ரோ பைக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகிற ஈவென்ட்ல இருந்து நான் 222, 333 ஓட்டிட்டேன், நான் 444 இந்த சீசன்ல ஓட்ட முடியலன்னா நோ ப்ராப்ளம். யூ கேன் நெக்ஸ்ட் அடுத்து நவம்பருக்கு அப்புறம் அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆகும். நவம்பர்ல இருந்து அண்ணா நகர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த ஈவென்ட் அங்க 444 அண்ட் 555 நீங்க ஓட்டிக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த இயர், இந்த கேலண்டர் இயர் ஜூலை டு ஜூன் இந்த சீசன், இந்த 2 சீசனும் முடியறதுக்குள்ள யூ ஷுட் ஹவ் ஆக்சுவலி கம்ப்ளீட்டட் தி 4 ஈவெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ லேட் ஃபினிஷ் பண்ணீங்கன்னா அந்த எபிக் எண்டூரோக்கு எலிஜிபிலிட்டி இருக்காது, பட் ஸ்டில் யூ கேன் ரைட் த நெக்ஸ்ட் ஈவென்ட் அண்ட் தென் கெட் த எலிஜிபிலிட்டி. ஸோ இப்போ நான் லேட் ஃபினிஷ் பண்ணிட்டேன் 222, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்ட வந்தேன், ஆனால் நான் நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், நல்ல எஃபர்ட்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் வருவேன், ஐ கம் பேக் அப்படின்னா அதுக்காக நீங்க 222 முடிச்சுட்டு நிக்க வேணாம். யூ கேன் ஸ்டில் கண்டினியூ 333, 444 ஓட்ட ஆரம்பிங்க. அடுத்த 222 நவம்பர்ல வரதை ஓட்டி அதை முடிச்சுக்கலாம். சேம் திங் ஃபார் ஆல் த ஈவெண்ட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ என்ன சொல்றது, ஒரு கான்ஃபிடென்ட்டோட வாங்க, கான்ஃபிடன்ஸோட வாங்க, முடிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு இதோட வாங்க, முடிப்பீங்க. ஓகேவா? எனி டவுட்? ரோட்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்கு ஜி ஓவராலா? ஸ்ரீபெரும்புத்தூர் டு காஞ்சிபுரம் போற பைபாஸ் வந்து அங்கங்க அந்த ஃபிளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கனால பைபாஸ்ல இருந்து சர்வீஸ் ரோட்ல போயிட்டு மறுபடியும் கனெக்ட் ஆகிற மாதிரி போகும். பட் சர்வீஸ் ரோட்ஸும் நல்லா தான் இருக்கு. ஓவரால் எல்லா இடத்துலயுமே ரோடு நல்லா தான் இருக்கு. ஒன்றும் பெருசா வந்து பேட் ஸ்ட்ரெச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்ல நல்ல ரோட்ஸா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதுக்காக வந்து நான் டியூபோட வரலன்னு சொல்லிடாதீங்க. மேக் ஷூர் யூ ஆர் ஹேவிங் 2 டியூப்ஸ் இன் யுவர் வேன். ஓகேவா? டியூப் ஏன் இருக்கணும்னா பஞ்சர் ஓட்டிட்டும் வரலாம், நம்ம அது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமா, ஸோ பஞ்சர் கிட்டும் வச்சுக்கங்க, 2 பஞ்சருங்களா, ஒரு சிலர்ல ஆகும் 4 பஞ்சர் 5 பஞ்சர்லாம் ஆயிருக்கு. அது அவங்களோட அந்த டே அவங்களோட டைம் பொறுத்து இருக்கு. ஸோ 2 டியூபை தாண்டி பஞ்சர் ஆகுதுன்னா ஒட்டி தான் ஆகணும். ஸோ டியூப் இருந்தா டப்புன்னு தூக்கி ரீப்ளேஸ் பண்ணி மாத்திட்டு வந்துட்டே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி எண்டூரன்ஸ் ஓட்ட வரீங்க அப்படின்னா மேக் ஷூர் யூ நோ டியூப் ரீப்ளேஸ் பண்றதுக்காக மினிமம் பேக் வீலையோ ஃப்ரண்ட் வீலையோ கழட்டி டியூப் ரீப்ளேஸ் பண்ண தெரிஞ்சுக்குங்க. அது தெரியாம வந்தீங்கன்னா கூட யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க யாருமே இல்ல, நான் எனக்கு டியூபும் ரீப்ளேஸ் பண்ண தெரியாது, பஞ்சர் ஓட்ட தெரியாதுன்னா அப்ப நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. யாராவது ரைடு எண்டூரன்ஸ் ஓட்டுறத பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு ரைடர் தனியா கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கிராஸ் பண்ணும்போது பார்த்தாங்க ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டு நின்று ஹெல்ப் பண்ணிடுவாங்க. நீ என்னமோ பண்ணு, எனக்கு என்ன, நான் ஓட்டி முடிக்கும் அப்படின்னு யாரும் ஓட்ட மாட்டாங்க. மோஸ்ட்லி பீப்புள் வில் ஸ்டாப். நீங்க தனியா நின்றுட்டு இருக்கீங்க பஞ்சர்னு சொன்னாங்க, ஆட்டோமேட்டிக்கா ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நிற்பாங்க, நின்று ஹெல்ப் பண்ணிட்டு தான் போவாங்க. அதுக்காக நான் தெரியாம நான் எனக்கு பஞ்சர் ஓட்ட தெரியாம தான் நான் வருவேன் அப்படின்னீங்கன்னா இந்த 200 யாரோ ஒருத்தரோட தயவால வந்துருவீங்க. எல்லா ஈவெண்ட்டும் அதே மாதிரி நடக்காது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பா பஞ்சர் ஓட்ட தெரியணும், டியூப் ரீப்ளேஸ் பண்ண தெரியணும், பேக் வீல் மெயினா வந்து பேக் வீலை கழட்டி மாட்ட தெரியணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட்?
ஜி ஃபார் கிராம்ப்னஸ்க்கு வந்து எலக்ட்ரோலைட்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பேஸ்ட் ஆன் யுவர் எலக்ட்ரோலைட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ். சால்ட். ம் அது எலக்ட்ரோலைட்ஸ், எப்படி சால்ட். கன்சியூம் பண்றதுன்னு ஏதாவது சஜஷன்ஸ்? சரி, அது பாடி டு பாடி மாறுங்க. ம் எனக்கு நான் என்னோட இந்த 5.5 years ஹிஸ்டரியில எனக்கு இது வரைக்கும் கிராம்ப் ஆனதே இல்லை. அது என்னோட என்னோட பாடி. எனக்கு நான் எந்த எலக்ட்ரோலைட்ஸ் எடுத்துக்க மாட்டேன். நான் வெறும் தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். எங்கேயாவது இளநீ குடிப்பேன், அவ்வளவுதான். ஆனா நான் எங்கெல்லாம் நிக்கிறேனோ ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னா மோஸ்ட்லி லெமன் ஜூஸ் தான். லெமன் ஜூஸ் வித் ஸ்வீட் அண்ட் சால்ட். அதேதான் நீங்க ஓகே. ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்க பண்ணணும். நீங்க 100 போனாவே எனக்கு கிராம்ப் ஆகுது, நான் எலக்ட்ரோலைட்ஸ் தான் போவேன் அப்படின்னா யூ கம் வித் எலக்ட்ரோலைட்ஸ். ஓகேவா? ஸோ எடுத்தோடனே எலக்ட்ரோலைட்ஸ் மிக்ஸ் பண்ணி ஓட்டணும் அவசியம் இல்லை. ஒரு 11 மணிக்கு மேல உங்களுக்கு வேர்க்க ஆரம்பிக்குது, வெயில் அடிக்க ஆரம்பிக்குதுன்னா தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. ஒரு சிப் குடிச்சிட்டு போயிட்டே இருக்கு. ஒரு பாட்டில் நார்மல் வாட்டர், இன்னொரு பாட்டில் எலக்ட்ரோலைட்ஸ் மிக்ஸ் பண்ண வாட்டர். இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க ஆக்சுவலா, அவங்களுக்கு பயங்கரமா வேர்க்கும். ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டினாவே கிராம்ப் வந்துடும். அவங்கலாம் வந்து தே யூஸ் சால்ட் டேப்லெட். 100 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு சால்ட் டேப்லெட் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்க ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ அதனால உங்க பாடிக்கு எது கரெக்டா வருதுங்கிறது வந்து நீங்க தான் அதை இது பண்ணிக்கணும். பட் ஜென்ரலி எலக்ட்ரோலைட்ஸ் ஆர் சஃபிஷியன்ட். நீங்க ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல வெறும் ஸ்வீட் மட்டும் குடிக்கிறது போல லெமன் ஜூஸா ஸ்வீட் அண்ட் சால்ட்டா போட்டு குடிச்சிருங்க. ஓகே. அண்ட் ஒன் மோர் டவுட் ஜி, இந்த சிபிபி எல்லாத்துலயுமே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு நிச்சயம் கிடையாது. தட் இஸ் ஆல்சோ வி ஷுட் டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஸ், இல்லையா? எஸ், எவ்ரிதிங் யூ ஹேவ் டு டேக் கேர். ஸோ நீங்க இது நம்ம எல்லா த்ரூ அவுட் த ஸ்ட்ரெச் எல்லா இடத்துலயும் கடை இருக்குங்க. எங்கேயுமே வந்து ஷாப்ஸ் இல்லாத ரோடு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா மேபி அந்த நெல்வாய் கிராஸ் ஜங்ஷன் ரோட்ல இருந்து ஜிஎஸ்டி கனெக்ட் ஆகிற அந்த ரோடு இருக்கு இல்லையா, அங்க வேணா பெருசா கடைகள் 1-2 தான் இருந்தது. பட் த்ரூ அவுட் த ரைட் எல்லா இடத்துலயும் கடைகள் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு கடையில் நிறுத்துறீங்க. ஆக்சுவலி எஸ்பெஷலி உமன் இருக்காங்க இல்லையா, பெஸ்ட் பிளேஸ் வந்து பெட்ரோல் பங்க், ரெஸ்ட் ரூம் போறதுக்கு. ஸோ ஒரு ஆளடி பெட்டியான அந்த மாதிரி நல்ல இடங்க கிடைக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸோட இருக்க இடம் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ரெஸ்ட் ரூம் நான் ஒரு இடத்துல நிற்கிறேன், எனக்கு ஏதாவது ஒன்று குடிக்கணும் போல இருக்க இடத்துல ரெஸ்ட் ரூம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெட்ரோல் பங்க்ஸ் தான் பெஸ்ட் பிளேஸ். பெட்ரோல் பங்க் போய் நீங்க யாரும் பாத்ரூம் போக கூடாதுன்னு யாருமே எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. நீங்க அங்க தண்ணி ரீஃபில் பண்றதுனால பெட்ரோல் பங்க்ல போய் ரீஃபில் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுனால பெட்ரோல் பங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க என்டையர் 222 வந்து ஒரு ஒரு பெரிய நம்பரா பார்க்காம ஜஸ்ட் டிவைட் அண்ட் தென் ரைட். ஸோ உங்களோட டெய்லி 30 கிலோமீட்டர்ஸ் டெய்லி நீங்க ஓட்டுறீங்களா, தென் 222 30 கிலோமீட்டர்ஸா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறேன்னு ஒரு ஸ்மால் டார்கெட்டோட ஓட்டுங்க. அடுத்த 30 கிலோமீட்டர்ஸ்ல ஏன் நிக்கிறோம், ஒரு ஜூஸை குடிக்கிறோம், மடி கிளம்புறோம், அடுத்த 30 கிலோமீட்டர்ஸ் நிக்கிறோம், ஜூஸை குடிக்கிறோம், இல்லை நானும் இது மாதிரி ஒரு டீயும் வடையை சாப்பிட்றோம், அடுத்த ரைடு போறோம் அப்படின்னு அந்த அந்த சின்ன டார்கெட்டை மைண்ட்ல வச்சுட்டு ஓட்டுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் 200 கிலோமீட்டர்ஸ் 222 கிலோமீட்டர்ஸ் டார்கெட் வச்சுக்காம சின்ன டார்கெட். ஓகேவா? பட் இந்த 30 கிலோமீட்டர்ஸோ 20 கிலோமீட்டர்ஸோ 40 கிலோமீட்டர்ஸோ 50 கிலோமீட்டர்ஸோ எது உங்களால முடியுமோ நிறுத்துறீங்களோ, நிறுத்துற அந்த டைம் மட்டும் மேக் ஷூர் யூ ஆர் டேக்கிங் எ வெரி ஷார்ட் பிரேக். ஓகேவா? ஒரு நீங்க என்டையர் ஸ்ட்ரெச்ல இப்ப நீங்க ஸ்ரீபெரும்புத்தூர் டு காஞ்சிபுரம் வர ஸ்ட்ரெச் கஷ்டமா இருக்கும். அங்க வண்டி ஸ்லோவா தான் போகுதுன்னா ஸ்லோவா தான் போயாகணும். ஆனா ஜிஎஸ்டியை டச் பண்ணதுக்கு அப்புறம் வண்டி பறக்கும். அப்ப நீங்க அடி சலிட்டு போங்க, எங்க நீங்க விட்டதை அங்க பிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஆனா பிரேக்ஸ் வந்து ஷார்ட் பிரேக்ஸா எடுத்துங்க. இப்ப 4 பேர் சேர்ந்து போறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் 4 பேர் சேர்ந்து டக்குனு கிளம்புற பாருங்க. ஆளுக்கு ஒரு ஜூஸே சொல்றீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஜூஸ் சொல்றது போல எல்லாரும் ஒரே ஜூஸ் சொல்லிருங்க. அது ஈஸி. இல்ல நான் ஒருத்தன் லெமன் ஜூஸுமா, ஒருத்தன் வாட்டர் மெலனுமா, ஒருத்தன் ஆரஞ்சுமா, அவன் கொடுக்கறதுக்கு அங்கேயே 1/2 மணி நேரம் பண்ணிடும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஒன்னா குடிச்சிருங்க. இங்க சாப்பாடு பிரச்சனை இல்லை. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நம்மளே கொடுத்துறோம், அதனால பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்க நெக்ஸ்ட் அடுத்த ஈவெண்ட்ல வந்து ஓட்ட போறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹோட்டலா போயிட்டு டக்குன்னு கிடைக்கிறது இமீடியட்டா கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பி போயிடணும். ஒரு பெரிய ஹோட்டல்ல போயிட்டு ஒரு ரேட்டு மாதிரி போய் உள்ள உட்காந்துட்டு அங்க ஆர்டர் பண்ணிட்டு அவன் 1/2 மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்து சர்வ் பண்ணுவான். அந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் உட்காந்துடாதீங்க. எண்டூரன்ஸ் வந்து டைம் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்கிறது தான் மேட்டர். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? சார் எனக்கு இப்போ ஒரு
டயர் கழட்டி மாட்டுறது, அதுக்கப்புறம் பஞ்சர்லாம் கத்துக்கிட்டு என்டியூரன்ஸ் ஓட்டுங்கன்றீங்கல்ல, அது எப்படி கத்துக்கிறது? இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு கேட்கல, நார்மலா இப்ப நான் அதுக்கப்புறம் கத்துக்கணும்னா யார்கிட்ட எப்படி கத்துக்க முடியும்? நம்ம பாரதி வந்து எங்க சாப்டர் தான். பாரதி, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து எப்படி பஞ்சர் ஓட்டுறது எப்படி, சைக்கிள் மெயின்டெனன்ஸ் பண்றது எப்படின்னு ஒரு செஷன் வச்சோம். அப்படியா? ஓகேவா? ஸோ மேபி மறுபடியும் இன்னொரு செஷன் வைக்கிறோம். ஓகே. அந்த செஷன் அட்டன் பண்ணுங்க. அது வந்து கத்துக்கலாம். அப்படி இந்த செஷனே இல்லைனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, நீங்க யாரோ ஒருத்தரோட சேர்ந்தா ஃப்ரெண்ட்ஸோட தான் சேர்ந்து ஓட்டுவீங்க, இல்ல ஏதோ ஒரு சாப்டரோட தான் அசோசியேட் ஆயிருப்பீங்க. அந்த ம். சாப்டர்ல கேளுங்க. எல்லாம் கூட ஓட்டுறவங்க அவங்க கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு செஷன் எடுக்க சொல்லுங்க. ஜஸ்ட் பாக்குறதோட இல்லாம நீங்களா கழட்டி அவங்க கிட்ட சொல்லி தர சொல்லி நீங்க ட்ரை பண்ணி கழட்டி ஓட்ட ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ இப்போ சாப்டர்ல ஓட்டுறீங்க, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ம். ஓகே. அதான் இப்போக்கு இல்ல, இதுக்கு அப்புறத்துக்கு தான் நானும் கேக்குறேன். எஸ் அது நீங்க டோன்ட் வரி, நம்ம ஒரு செஷன் பிளான் பண்ணுவோம். ஓகே. சார் எனக்கு ஒரு நாகராஜன், உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா எனக்கு வந்து என்னன்னா, வெயில் டயத்துல இப்போ ஒரு 11 o'clockல இருந்து ஒரு 2:30 3 o'clock வரைக்கும் வெயில் ரொம்ப ஹைப்பா இருக்கும். அந்த டயத்துல எப்படி நம்ம வந்து நம்மளால ஓட்ட முடியலன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு வரதுக்கு நம்ம எப்படி ஓட்டலாம்னு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க சார். ஓகே, வெயில் டைம்ல வெயில ஓட்டுனது இல்ல, அதாவது 11 to 3 அந்த டைம்ல ஓட்டுனது இல்ல. 11லாம் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா நான் இந்த ஸ்ட்ரெச்ல நான் போன வாரம் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். 1 மணி உத்திரமேரூர் வரைக்கும் எனக்கு பெருசா வெயில் தெரியல. ஓகே சார். ஓகேங்களா? உத்திரமேரூர்ல இருந்து ஒரு மணில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வெயில் வச்சு செஞ்சிருச்சு அந்த வாரம். போன வாரம் சண்டே ஆக்சுவலி சென்னையில தான் வெயில் அதிகம். என்ன சொல்றது, க்ளோஸ் டு சி வர வர எனக்கு வெயில் வச்சு செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? வெயில் அடிக்குதுங்கிறதுக்காக நம்ம பிரேக்லாம் எடுக்க முடியாது, நம்ம ஓட்டி தான் ஆகணும். அப்ப அந்த ஸ்ட்ரெச் ஸ்லோவா போகும். மேபி ஒரு ஷார்ட் பிரேக்கா எடுத்து தண்ணி குடிக்கணும். சரி, நீங்க வெயில ஓட்டும் போது எவ்ரி 5 kilometers ஒன்ஸ் ஒரு சிப் தண்ணி. தண்ணி மட்டும் குடிக்காம விட்டுறாதீங்க. ஜஸ்ட் ஒரு சிப் தான் தண்ணி குடிக்கணும். போட்டு ஒரு பாட்டில் தண்ணி ஒரே அடி அடிச்சிடாதீங்க. அப்புறம் வயிறு ப்ளோட் ஆயிரும், வயிறு பெருசாயிரும், ஓட்டுறது கஷ்டப்படுவீங்க. ஜஸ்ட் ஒரு 5 kilometers ஒன்ஸ் ஒரு சிப் தண்ணி, 50 kilometers ஒன்ஸ் ஒரு பாட்டில் தண்ணி, 100 கிலோமீட்டருக்கு 2 பாட்டில் தண்ணி. அவ்வளவுதான். 50 கிலோமீட்டருக்கு ஒரு பாட்டில் தண்ணிங்கிறது ஆவரேஜ். ஓகேவா? 5 கிலோமீட்டருக்கு ஒரு சிப் குடிச்சு போயிட்டே இருங்க. வெயில் ரொம்ப இருக்குதா, 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஒன்ஸ் நிறுத்துறதால 15 கிலோமீட்டர் ஒன்ஸ் நிறுத்துங்க. ஓகேங்களா? பட் நான் என்ன பண்ணுவேன்னா, வெயில் ரொம்ப முடியவே இல்லை, ரொம்ப அடிக்குது அப்படின்னா ஒரு பாட்டில குடிக்க வச்சுக்குவேன், ஒரு பாட்டில வந்து தண்ணியை வந்து என் மேல ஊத்திக்க வச்சுக்குவேன். ஓட்டவே தண்ணி எடுத்து ஃபுல்லா இங்க ஊத்துவேன். இங்க 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 ஃபுல்லா ஊத்திடுவேன். ஊத்திட்டோம்னா ஜில்லுன்னு ஆயிரும். ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு அந்த 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 இதுலயே ஓட்டிடலாம். அப்புறம் மறுபடியும் தண்ணி எடுத்து ஊத்திட்டு அப்படியே ஊத்தி தான் வருவேன். ஓகேவா? ரொம்ப வெயில் தாங்க முடியல, இன்னொரு ட்ரிக்கு கூட நாங்க பண்ணுவோம். இது இருக்கு இல்லையா, வேப்ப மரம். வேப்பந்தலை அந்த இதை பறிச்சு ஹெல்மெட்டுக்குள்ள வச்சு உள்ள போட்டுக்கும். ஓகே சார். ஸோ வேப்பில வந்து உங்களுக்கு வெயில வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ தலையில ஹீட் இறங்குறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே சார். ஸோ அதுவும் நீங்க பண்ணுங்க. வெயில் ரொம்ப இருக்கு அப்படின்னா வேப்பிலையெல்லாம் ஃபுல்லா பிரிச்சு ஹெல்மெட்டுக்குள்ள வச்சு தலையில மாட்டிக்கிங்க. ஓகே சார். ஸோ வெயில் கண்ட்ரோல் ஆகும். கேப்டன் பிரபாகரன் மாதிரி இருப்போம். ஆமா. ஓகே சார், தேங்க்யூ. இன்னொரு பேசிக் கொஸ்டின். இப்போ இந்த மாதிரி லாங் ரைட்ஸ் போகும்போது நிறைய ஸ்வெட் ஆகும். இதுல இருந்து நம்மளோட மொபைல் போன் அப்புறம் இந்த பிப் கார்டு இதெல்லாம் எப்படி நனையாம காப்பாத்துறது? நாங்க பிப் கார்டுக்கு ஒரு ஜிப்லாக் கவர் கொடுத்துருவோம். ஓகே. ஜிப்லாக் கவர்ல நீங்க வச்சிட்டீங்கன்னாவே ஒன்றும் ஆகாது. நீங்க எப்படியும் சைக்கிள் ஒரு சேடல் பேக் வச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்குள்ளதான். ஆமா, நம்ம 2 டியூப் வேற கொண்டு வர வேண்டியது இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எப்படி மேனேஜ் பண்ணிருக்கீங்க நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லுங்களேன். 2 டியூப் என்ன பெரிய சைஸ் இல்லையாங்க. ஒரு சேடல் பேக் எடுக்கிறீங்கன்னா நீங்க ஒன்னு சேடல் பேக் பின்னாடி இல்லைன்னா இந்த ஃப்ரேம் ஒரு பேக் இருக்குல்ல, ஃப்ரேம் பேக் வச்சிருக்கீங்க. நான் வந்து ஃப்ரேம்ல வச்சிருக்க பேக் தான் வச்சிருக்கேன். நான் சேடல் பேக் போடுறது இல்ல. சேடல் பேக்னா இருந்தா வெறும் டியூப்பும் 2 டியூப் பஞ்சர் கிட்ட எல்லாமே சேடல் பேக்லாம் ஈஸியா வைக்கலாம்.
ப்ளஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட்ல இந்த ஃப்ரேம் பேக் வச்சிட்டிங்கன்னா 2 சைடு இருக்கும். ஒரு சைடில் நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம், இன்னொரு சைடில் வந்து பிப் கார்டு அதெல்லாம் வச்சுக்கலாம். நான் ஆக்சுவலாக நான் சேடில் பேக் யூஸ் பண்ண மாட்டேன், வெறும் ஃப்ரேம் பேக் மட்டும் தான். அதிலே டியூப் வச்சுக்குவேன், பவர் பேங்க் வச்சுக்குவேன். இன்ஃபேக்ட் நைட் எல்லாம் போனால் ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு போவோம் பாட்டு கேட்கறதுக்கு, அதுவும் அதுக்குள்ளே தான் கிடக்கும். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃபோனுக்கு அந்த அளவுக்கு ஃபோன்லாம் ஈரமாகிற அளவுக்கு வேர்த்து போட்டு தானே. இல்ல வேர்க்கலாம், அவர் நாளைக்கு மேபி மழை வரலாம். ஸோ மழை வந்தா இதுதான் ஒரு ஒரு கேரி பேக் மெயின்டைன் பண்ணணும். கேரி பேக் எடுத்து ஒரு கேரி பேக் ஒரு பேக்கப்பா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாமா? வேற எதுவும் டவுட் இல்லைனா? தேங்க்யூ ஜி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நீட்லி ஆர்கனைசிங் அண்ட் பிரசன்டிங் திஸ். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. நாளை காலையில ஸ்டார்ட் பாயிண்ட்ல பார்ப்போம். நானும் தான் ரைட் பண்றேன், எல்லாம் சேர்ந்து ஓட்டுவோம். கான்ஃபிடன்ஸா வாங்க, கான்ஃபிடன்டோட வாங்க, முடிப்போம். ஓகேவா? ஓகே சார், ஆல் தேங்க்யூ. தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஜி. தேங்க்யூ ஜி. தேங்க்யூ.